இன்னைக்கு நம்ம டக்குன்னு செய்யற மாதிரி தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இது செய்யறதுக்கு 4 தக்காளியை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். 5ல இருந்து 6 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பை கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா அவியறதுக்காக குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 4 விசில் வரைக்கும் வைக்கலாம். இப்ப நல்லா அவிஞ்சிருக்கு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், கடுகு, காயம், 2 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்ம சாம்பார் ரெடி.